பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் யத்ர ஜாயதே புருஷத்தமஜோ நித்யம் விரஜாமி சரணம் ஹரிம். யஸ் சிவோ நாம ரூபாப்யாம் யா தேவி சர்வமங்களா தயோகோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜெயமங்களம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து. அத்தனை பேருக்கும் சர்வமங்கலம் உண்டாகட்டும். சிவபெருமானுடைய திவ்யமான சரணங்களிலே பத்ரபுஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போமாக. உடம்பை முன்னம் இழுக்கென்னிருந்தேன், உடம்பினின் உள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினின் உள்ளே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பை யானிருந்து ஓம்புகின்றேனே. இது திருமந்திரம். நம்மளுடைய சரீரம் எதற்குமே லாயக்கில்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இழுக்கென் இருந்தேன். கொஞ்சம் பிரயத்தனப்பட்ட பிற்பாடுதான் தெரிஞ்சது, உடம்பினின் உள்ளே உருபொருள் கண்டேன். இந்த உள்ளுக்குள்ள ஈஸ்வரன் இருக்கான். ஈஸ்வர சைத்தன்யமான ஆத்மா ஜோதி ரூபமா இருக்குங்கிறத கண்டுகொண்டேன். ஆகவே இதன் உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை நான் பூஜிக்கின்றேன். இதுதான் ஆத்ம நிவேதனம் அப்படின்னு பேர். அப்ப உள்ள இருக்கக்கூடிய இறைவனுக்கு நாம் எதை படைத்தாலும் அதற்கு நிவேதனம் என்ற பெயரும், இறைவனுக்கு அவை சமர்ப்பணமாகும் போது பிரசாதமாக மாறுகிறது. அது என்ன நிவேதனம், பிரசாதம்? இந்த ஜென்மா ரொம்ப சுகிருதம். வேற ஜென்மால கிடைக்காத சுகம் மனுஷ ஜென்மால கிடைக்கிறது. ஒரு ருச்சி ஏற்படுறது. பகவானை பார்க்கறதே ஆனந்தம், பகவானை பத்தி பேசுறதே ஆனந்தம், அந்த நினைப்பு ஆனந்தம், உள்ள போட்டு அசை போடுறது ஆனந்தம். இதெல்லாம் வார்த்தையினால வர்ணிக்க முடியாது. அப்போ நம்ம கையில எது இருக்கோ அத ஈஸ்வரார்ப்பணமாக சமர்ப்பணம் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கணும். அது கிரகம் வீடா இருந்தாலும் சரி, லயம் ஆலயமா இருந்தாலும் சரி, அது பரிசுத்தமாக இருக்கணுங்கிறது ரொம்ப அவசியம். ஏதோ எங்கேயோ மிஸ்ரமாயிடுத்து, மிளேச்சமாயிடுத்துன்னெல்லாம் கொச்சைப்படுத்தி பேசக்கூடியவர்கள், அவர்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஏன்னா இந்த உடம்பு மாதிரியான தோற்றத்தோட வாழக்கூடிய கொடிய மிருகங்கள். ஏன் அப்படி சொல்லப்படுறது அப்படின்னா, எல்லாருடைய ஹிருதயத்திலையும் பகவான் இருக்கான். அந்த பகவானை உணர்றதுதான் மனுஷ ஜென்மா. அடுத்தவனுக்கு ஒரு துன்பம் அப்படிங்கிறத நம்முடைய கண்களிலே தண்ணீர் வடிய வேண்டும். அது கண்ணீராக பெருக்கெடுத்து அந்த துன்பத்தை துடைக்க ஓட வேண்டும். அதுக்கு பெயர் கருணைன்னு பேரு. கருணை இல்லாதவன் மனுஷன் கிடையாது, மனிதன் அல்ல. அவன் கொடிய மிருகம், அவனே அழிக்கப்பட வேண்டியவன். அவற்றிலே ஒன்றுதான் இன்னைக்கு பேசும் பொருளாக எடுத்து கொள்ளப்பட்ட ஸ்ரீனிவாச பெருமான் திருவேங்கடமுடையிலே எழுந்தருளி நமக்கு அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமானுடைய சன்னதிக்கு வந்து அவருடைய திருப்பார்வைப்பட்ட ஈஸ்வர பிரசாதம். எல்லாருக்கும் புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, திருப்பதி லட்டு. ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியம். பூஜா காலங்கள்ல என்ன நைவேத்தியம் பண்ணணும், எந்த இடத்துல பண்ணணும், ஏன் இவற்றை பண்ண வேண்டும், சுவாமிக்கு இதை சமர்ப்பணம் பண்றதுனாலயோ
அல்லது பண்ணாததுனாலேயோ ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த இடத்திலே இருக்கக்கூடிய சாநித்தியத்தை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இவற்றை மிகச் சரியாக செய்ய வேண்டும். இங்க எங்கேயாவது ஒரு இடத்துல தெரியாம நடந்துட்டு இருக்கு, இது தெரியல அப்படின்னா அந்த இடத்துக்கு என்ன பண்றா அப்படின்னா அதற்கு ஒரு க்ஷமா பிரார்த்தனையா பண்ணிடுறோம். ஈஸ்வரா, இது தெரியல, இது அப்படின்னு தெரிந்து ஒரு காரியத்தை நாம பண்றதே அது தப்புன்னு தெரிஞ்ச பிற்பாடு பண்றதே என்னன்னா பல கோடி ஜென்மா எடுக்க வேண்டியிருக்கும். எப்படி ஜென்மா அப்படின்னா அழுகிய உடம்பு, அழியப்படாத உயிர். கொடுமையான விஷயம் பார்த்தல. இது மாதிரி பல கோடி ஜென்மா நீரிலேயும் நிலத்திலேயும் புழுவாக இருந்து கொண்டு வாயாலேயே சாப்பிட்டு விட்டு வாயாலேயே துப்பக்கூடிய ஜென்மாவை பகவான் கொடுத்துரும். யார் தப்பு பண்ணாலும் சரி, அவன் கோடீஸ்வரனா இருக்கட்டும், குப்பமேட்ல இருக்கட்டும், தெரிந்து நீ தவறு செய்தால் அதற்குரிய பாபத்தையும் அதற்குரிய தண்டனையையும் நீ கேட்டு பெற்றுதலே வேண்டுமே தவிர இதற்கு வேறு பிராயசித்தமோ வழிமுறையோ கிடையாது. சரி, இதை பிரசாதமா வாங்கிக்கிறமே, கவலைப்படவே வேண்டாம். எத் பாவம் தத் பவதி. எப்போ இது பிரசாதம் அப்படின்னு நம்ம கைக்கு வருதோ, ஈஸ்வரார்ப்பணம்னு கைக்கு வருதோ, அது பரிசுத்தப்படுத்தப்பட்டது. பிரசாதம் அப்படின்னாலே அதுதான் சொல். பிரசாதமாக நீ எவற்றை நினைக்கிறாயோ, கோவில்ல தரக்கூடிய விபூதி பிரசாதம், குங்குமம் பிரசாதம், தீர்த்தம் பிரசாதம், சேஷவஸ்திரம் பிரசாதம், புஷ்பம் பிரசாதம், நமஸ்கரிக்கக்கூடிய பக்தி பிரசாதம், பகவானுடைய அருள் அனுகிரகம் பிரசாதம். இவற்றோட சேர்ந்து இறைவனுக்கு படைக்கப்பட்டதாக இருத்தல் உணவு பிரசாதம். கோவில் வாசல்ல வியாபாரம் பண்றதெல்லாம் பிரசாதம் கிடையாது. வியாபார நோக்கிலே செய்யப்படுதல் பிரசாதத்திற்கு எதிர்மறையானது. நல்லா தெரிஞ்சுக்கணும். அவசியமும் கிடையாது. இதெல்லாம் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யப்படவில்லை என்பதை நாம் நன்கு உணர வேண்டும். சன்னதியில பூஜா காலத்துல சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணப்பட்ட பிற்பாடு அவை நமக்கு வரும் பொழுது நாம் அவற்றை பரிசுத்தமாக பெற்று நம்முடைய உதடு கூட படாமல் அவற்றை உட்கொள்ளப்படுதல் வேண்டும் என்பது நியதி. அதனாலதான் இவை அனைத்தும் பிராமணன் கையிலே கொடுக்கப்பட்டது. காரணம், சத்துவ உணவு, சத்துவ பூஜை, ஸ்நானம், சந்தியாவந்தனம் இவற்றோடு கூட இறைவனோட சிந்தனையோடு இவற்றை சமர்ப்பணம் செய்திடல் வேண்டும் என்கின்ற எண்ணம் வேண்டும் என்பதற்காக யார் யார் எதை எங்கெங்க எப்பப்போ எப்படி இப்படி பண்ணணும் என்கின்ற அந்த நியதியை வகுத்து வைத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். ஆகம சாஸ்திரங்கள், வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விதிமுறைகள். ஒரு கோவில் இருக்கு, காலையில கோவில் திறக்கிறா, திறந்த உடனே சுவாமிக்கு என்ன சமர்ப்பணம் பண்ணணும், எப்படி அதை எடுத்துட்டு வரணும், எங்க பக்குவம் பண்ணப்படணும், யார் எடுத்துட்டு வரணும், எந்த இடத்தில் வைக்கணும், எந்த அளவு பிரமாணம் இருக்கணும், வைக்கப்பட்ட இடத்துல இறைவனுக்கு எவ்வாறு அவற்றை எந்த மந்திரத்தை சொல்லி புரோக்ஷணம் செய்து அதற்கு பிற்பாடு அவற்றை இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்திடல் வேண்டும். ஓதனம் என்கின்ற அன்னம் இறைவனுக்கு காண்பிக்கப்படும் போது அது பரிசுத்தம் அடைகிறது. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பசியும் பிணியும் பஞ்சமும் நீக்கப்படுகிறது. எந்தெந்த இடத்துல எப்பப்போ நைவேத்தியம் பண்ணணும்னு இருக்கு. அவற்றினுடைய அளவு குறையக்கூடாது, பண்ணக்கூடிய வாழ்க்கை மடி குறையக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். நைவேத்தியம் வைத்த அந்த பாத்திரத்திலேருந்து நீ நேரடியா அன்னத்தை வாங்கக்கூடாது, அது வேற ஒரு பாத்திரமா மாறணும். எத்தனையோ இருக்கு. இந்த காலத்துல நெல்பொரி நைவேத்தியம் பண்ணணும், இங்க பால் நைவேத்தியம் பண்ணணும், இந்த காலத்துல சுவாமிக்கு சுத்தாண்ணம் நைவேத்தியம் பண்ணணும், இந்த காலத்துல சுவாமிக்கு மாத்தியானிக காலத்துல இன்னென்ன நைவேத்தியம் எல்லாமே வரைகிறது. எந்த இடத்திலே தேவையற்ற நிர்வாகம் என்ற பெயரிலே உள்ளே நுழைந்து இவற்றை சீர்படுத்துகிறதோ அவற்றை சார்ந்த அத்தனை பேரும் நசுங்கி போய்விடுவார்கள், காணாமல் போய்விடுவார்கள்.
கொஞ்சம் கூட கவலைப்படவே வேண்டாம். இறைவனுக்கு போகணுங்கிற அதை தடுப்பதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. ஆக பிரசாதம் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டது. இறைவனுக்கு காண்பிக்கக்கூடிய நிவேதனம் கண்டருளச் செய்தல் என்கின்ற தமிழ் சொல். இறைவன் பார்க்கிறார். சுவாமி பார்த்த மாத்திரத்தில் அது பரிசுத்தமானது. இவ்வளவு பெரிய கணபதி வாகனமோ மூஷிகம். அந்த மூஷிகத்தையும் கணபதி தான் தாங்குகிறார். அதுபோன்று உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களிலும் இறைவன் இருக்கிறார். நாம் உட்கொள்ளும் உணவே இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்ட பிரசாதம் என்பதை நாம் நினைத்து கொண்டு ஒவ்வொரு இல்லங்களிலும் காலையிலே உணவு சமைத்த பின் அவற்றை இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்து நாம் அவற்றை எடுத்து கொள்ளுதல் வேண்டும். அப்ப என்ன அப்படின்னா, எல்லாம் பரிசுத்தம். இறைவனுக்கு எவற்றை படைக்கிறோமோ அவற்றைத்தான் நாம் உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த உயிரையும் நசுக்குதல் கூடாது. இதை மீறி நடைபெறக்கூடிய ஒவ்வொரு செயலிற்கும் அவற்றிற்கு வினை சார்ந்த நிலை உண்டு. ஒரு அழகான சின்ன கதையோடு இவற்றை நிறைவு செய்கிறேன். ஒரு ராஜா 1000 மந்தனர்களுக்கு சமாராதனை பண்ற. சமாராதனை தேவ சமாராதனையா இருந்தா நன்னா இருக்கும்னு சுவாமிக்கு லட்சார்ச்சனை பண்ணி எல்லாம் நைவேத்தியம் பண்ற. அந்த நைவேத்தியத்துல ரொம்ப பக்குவமாக தயார் செய்யப்பட்ட சக்கரை பொங்கல், நிறைய நெய் வதக்கிறது, சுட சுட சுவாமிக்கு கொண்டு வந்து வைக்கிறார். அந்த நறுமணமே அந்த ஆலயத்தையே கமழருது. அத்தனை விசேஷமான திரவியங்கள் சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு வர. எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் சாப்பிடுறது. சாப்பிட்டு முடிச்ச பிற்பாடு பார்த்தா சாப்பிட்ட அத்தனை பேரும் மயக்கமாயி கீழே விட்டுட்டான். ராஜாவுக்கு பயமா போயிடுது. ஒரு சத்காரியம் பண்ணுவோம்னு பார்த்தேன், இத்தனை பேர் இப்படி ஆயிட்டாலே உயிரோட இருக்காளா இல்லையான்னு தெரியலன்னு பயம். சரி, எதுல தோஷம் வந்துடுத்து, எந்த இடத்துல இது நிகழ்ந்தது, இது எப்படி ஆயிருக்கும்? அப்ப தேடி பார்க்கறதே தான் உள்ள வந்த அந்த ஆச்சாரியன் எப்படி நடந்தது இது தவறு என்பதை கண்டுபிடிச்சார். சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு எடுத்துட்டு வரத தூக்க முடியல, சூடுங்கிறத மேல இருக்கிற தட்டை லேசா நகுத்திட்டு தூக்கறதுக்கு சௌரியமா இருக்குமே தூக்கின்னு வந்திருக்கா. அந்த சந்தர்ப்பத்துல ஆகாசத்துல அப்பதான் ஒரு கருடன் கொடிய விஷப்பாம்ப தன்னுடைய அழகால கொத்தி ஆகாயத்துல எடுத்துட்டு போயிருக்கு. அப்படி ஆகாயத்துல எடுத்துட்டு போகும்போது அந்த விஷப்பாம்பனுடைய விஷம் அப்படியே இதுல விழுந்திருக்கு. அது இந்த விஷப்பாம்பு பார்த்தாலே இறந்து போகக்கூடிய அளவுக்கு விஷம் இதுல விஷம் கலந்திருக்கு. இந்த விஷம் கலந்த அன்னத்தை தான் இத்தனை பேரும் சாப்பிட்டுருக்காங்க. ஆக இத்தனை பேரும் இறந்து விட்டா இது பெரிய பாவம். சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணது இந்த உணவுலையோ விஷம் கலந்திருக்கு, இத்தனை பேர் செத்து போயிட்டாலே கவலைப்பட வேண்டாம். அந்த ராஜா இறைவனிடத்திலே வந்து நமஸ்கரித்தார். என்னுடைய தவறு அல்ல இது, எங்கேயோ நிகழ்ந்த தவறு என்று இறைவனிடத்திலே பிரார்த்தித்தான். அந்த பிரார்த்தனை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அந்த பிரார்த்தனை விஷத்தை முறிய செய்யக்கூடிய ஆற்றலோடு அத்தனை பேரும் முன்னமே இருந்த ஆற்றலை விட அதிகமான ஆற்றலோடு 1000 பேரும் எழுந்தார்கள். சத்தியமாக நடந்தது. விஷம் கலந்த உணவை சாப்பிட்டவர்களே உயிர் பெற்று எழும்போது திருப்பதி லட்டை நாம் பிரசாதமாக பெற்றுவிட்டோமே என்று எவரும் கவலைப்பட வேண்டாம். இறைவனுடைய பார்வை படும் பொழுது அது பக்குவமாகிறது. பக்குவமற்ற மனிதர்களுடைய கொச்சை சொற்கள் நம்மை ஒரு பொழுதும் தீண்டத்தகாதது. கொச்சையான சொற்களை பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொருவரும் விஷ நாகத்திற்கு, கொடிய மிருகத்திற்கு சமமானவர்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் சரியான தண்டனையை இறைவன் கொடுப்பான் என்பதை இந்த சமயத்திலே சொல்லிக்கொண்டு திருவேங்கடமுடையானுடைய சரணங்களிலே பரிபூர்ணமான பத்திர புஷ்பத்தை சாற்றி அத்தனை பேருக்கும் அனுகிரகம், அத்தனையும் பிரசாதம், ஈஸ்வர கிருபை, வெங்கடாச்சலமூர்த்தியினுடைய சரணமே நமக்கு துணை புரிய வேண்டும் எனும் பிரார்த்தனையோடு ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதயஸ்திராம் ஸ்ரீ வெங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.